ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கண்ணியமான தலைவரின் பண்பு நலன்கள் என்பவை எவைகள் என்று சொல்லி இந்த 2 கொரிந்தியருக்கு பவுல் எழுதின அந்த கடிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுல் ஒரு உத்தம ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்பதை கொரிந்தியருக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு உண்டாயிற்று. தமது அதிகாரத்தை தன்னல நோக்கங்களுக்கு பயன்படுத்தாத அந்த தேவ மனிதர் பொய் போதகர்களால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கேலிக்குள்ளானார். அப்போதும் தமது அதிகாரத்தை கொண்டு எதையும் அவர் இடித்து போட முயலவில்லை. ஊன்ற கட்ட பயன்படுத்திய அந்த விசுவாச வீரனின் மனம் திறந்த அந்த தன்னிலை விளக்கம்தான் 2 கொரிந்தியர் 6:11 பார்க்கிறோம். அன்று அவருக்கு தர்ம சங்கடமாக இருந்திருக்கும், நமக்கோ அவை நற்போதனைகளை நமக்கு பட்டியலிட்டு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கண்ணியமான ஊழியரின் பண்புகள் என்ன என்பதை ஒரு 30 காரியங்களை இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலிலே அவர் சொல்லுகிறார், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் என்பதை 2 கொரிந்தியர் 1:1 21வது வசனத்திலேயும் அவர் சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் அதை குறிப்பிடுகிறார். மாய்மாலம் இல்லாதவர் என்கிற காரியத்தை அந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலும் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலும் அவர் விளக்கம் கொடுக்கிறார். உண்மையை பேசுகிறவர் என்பதை 1வது அதிகாரம் 18வது வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்கிறதை 1ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மாய்மாலம் இல்லாத உண்மையை பேசுகிற பரிசுத்த ஆவியானவரால் முழுவதும் நடத்தப்படுகிற ஒருவராக முதல் அதிகாரத்திலே தன்னை பவுல் அப்போஸ்தலன் ஒரு கண்ணியமான தலைவரின் பண்புகள் எவைகள் என்பதை காண்பிக்கிறார். அதனைத் தொடர்ந்து விசுவாசிகளிடம் மிகுந்த ஒரு அன்புடையவராக இருந்தார் என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் தவறை நேர்மையாக அக்கறையுடன் சுட்டி காட்டுகிறவர், கண்டனம் பண்ணுகிறதற்காக அல்ல, அக்கறையோடு கூட சுட்டி காட்டுகிறதை 2வது அதிகாரத்தின் 2-5 வரையிலும் மற்றும் 12வது அதிகாரத்தில் 20-21 நாம் பார்க்க முடிகிறது. தூய்மையான சுவிசேஷத்தை பிரசித்தம் செய்கிறவர் என்கிறதை 2வது அதிகாரம் 17வது வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகளுடன் மிகுந்த அன்புடையவராக, தவறை நேர்மையாக அக்கறையுடன் சுட்டி காட்டுகிறவராக, தூய்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக 2வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனைத் தொடர்ந்து நயவசனிப்பாக அவர் பேசி பழக்கமில்லை, நயவசனிப்பு செய்யாதவர் என்கிறதை 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து சோர்ந்து போகாத தன்மை உடையவர் என்பதை 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 16வது வசனத்திலும் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவை மையமாக கொண்டு பிரசங்கிப்பவர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலேயும் தான் பெற்றிருக்கும் மகிமையான பொக்கிஷத்தையும் தமது நிலைமையையும் நன்கு உணர்ந்திருக்கும் தன்மை உடையவர் என்பதை 4வது அதிகாரம் 7வது வசனத்திலேயும் நிரந்தர சோதனைகளின் பாதையில் அதிக வலிமையுடன் சுவிசேஷத்தை அறிவிப்பவர் என்பதை 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும், 6வது அதிகாரம் 4-10 வரையிலும், 11வது அதிகாரம் 23-33 வரையிலும் நிரந்தர சோதனையின் பாதையிலும் அதிக வலிமையுடன் வல்லமையுடன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக எழுதுகிறார். நித்திய நம்பிக்கையுடையதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர், இம்மைக்காக மாத்திரமல்ல பரலோக வாழ்க்கைக்காக வாழக்கூடியவர் என்கிற காரியத்தை 4வது அதிகாரம் 16வது வசனத்திலும் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். 5வது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு உண்டென்ற தெளிவுடன் அவர் பணியாற்றக்கூடியவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் செய்கிற நன்மை தீமைக்காக ஒரு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே என்கிற ஒரு தெளிவை பெற்றவராக பணியாற்றுகிறதை 5வது அதிகாரம் 9-11 வரையிலும் நாம் பார்க்க முடியும். புதிய சிருஷ்டி என்ற நிலையில் வாழக்கூடியவர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக உலகில் வாழ்ந்தும் உலகம் ஒட்டாமல் தன்னை பாதுகாக்கிறவராக இருக்கக்கூடியவர் என்பதை 5வது அதிகாரம் 18-20 வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் இடரலற்றவராக வாழக்கூடியவர் என்பதை 3வது வசனத்திலும் கற்பும் நற்குணங்களும் பரிசுத்த ஆவி நிறைவும்
மாயமற்ற அன்புமுள்ள வாழ்க்கையை உடையவர் என்பதை 2 கொரிந்தியர் 6:6 வல்லமை மிக்க போராட்ட வாழ்வை உடையவர் என்பதை 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிகளின் நடுவில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர் என்பதை 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். உற்சாக காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தையும் சக விசுவாசிகளையும் தாங்க விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறுகிறவர் என்கிறதை 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ள முடியும். மிகுந்த எச்சரிக்கையுடன் தர்மபண காரியத்தில் செயல்படக்கூடியவர் என்பதை 8வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனங்களிலே கற்றுக்கொள்ள முடியும். விமர்சனங்கள் வரும்பொழுது ஆவிக்குரிய நிலையில் அவர் எதிர்கொள்ளுகிறவராக காணப்பட்டார். 10வது அதிகாரம் 1-18 வரையிலும் நாம் அதை பார்க்க முடியும். தவறான போதனைகளை தெளிவுடன் எதிர்க்கக்கூடியவராக இருந்தார் என்பதை 11வது அதிகாரத்தின் 2ஆம் வசனம் 13வது அதிகாரத்தின் 11வது அதிகாரத்திலேயே 13-15 வரையிலும் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். மேன்மை பாராட்டலை தவறென உணர்ந்திருக்கிறவராகவே நான் புத்தியீனன் என்று அவர் சொல்லுகிற காரியங்கள் தன்னை குறித்து பேசும்போதெல்லாம் அந்த மேன்மை பாராட்டுதல் தவறு என்பதை உணர்த்துகிறார். 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம். அனுமதிக்கப்பட்ட பலவீனத்தை பலமாக எண்ணியபடியே கிறிஸ்துவுக்காக அதிகமாக செயலாற்றுகிறவராக அவள் வாழ்ந்தார். 12வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்திலே காணப்பட்ட அவரை குட்டுகிற சாத்தானின் முள் என்று தெரிந்த போதிலும் கூட 3 முறை வேண்டிக் கொண்ட போதிலும் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடியினாலே அந்த பாடுகள் நடுவிலே, இடுக்கண்கள் நடுவிலே, உபத்திரவங்களின் நடுவிலே அத்தனையாக தேவனுடைய வல்லமை என் சரீரத்தில் தங்குகிறபடியினாலே நான் சந்தோஷமாய் அவருக்காக பணியாற்றுவேன் என்று தொடர்ந்து பணியாற்றக்கூடியவராக இருந்தார். ஊழியம் செய்து கொண்டே உரியவற்றை யாவும் செலவு பண்ணும் நல்மனம் கொண்டவராக இருந்தார் என்பதை 12வது அதிகாரம் 14-15 பார்க்க முடியும். பிறர் பக்தி விருத்தியை மனதில் கொண்டே அனைத்து செயல்பாடுகளையும் அமைத்து கொள்கிறவர் என்கிறதை 12வது அதிகாரம் 19 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் பார்க்க முடியும். பரீட்சைகளில் வெற்றி பெறுகிறவராக வாழ்ந்தார் என்பதை 13வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிறருக்காக வேண்டுதல் செய்யும் வாழ்க்கை உடையவராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். ஊழியத்தினுடைய ஊழியத்தினுடைய பிரயாணங்கள், ஊழியத்தினுடைய அதிகமாய் பிரயாசங்கள் இவைகளின் மத்தியிலையும் பிறருக்காக வேண்டுதல் செய்கிற ஜெபத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து போராடி ஜெபிக்கிறவராக அவர் வாழ்ந்தார் என்கிறதை 13வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரையிலும் கண்ணியமான ஒரு தலைவரினுடைய ஒரு பண்பு நலன்களாக, ஒரு அப்போஸ்தலனினுடைய ஒரு குணாதிசயங்களாக, தேவனை உள்ளே வைத்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவராக நமக்கு இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவரை கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் இந்த சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து இதற்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.